ஸோ முதல்ல நம்ம இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஆன் பண்ணுவோம். ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுடைய சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் கமெண்ட்டில் வந்து அந்தளவுக்கு யாருமே போஸ்ட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா. யூடியூப்பில் வந்து அனலைஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூவர்ஸ் க்ராஸ் இருக்குது யூடியூப் சேனலில். என்னோடய வீடியோஸை பார்த்து 1 மில்லியன் க்ராஸ் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 10% டிஜேஸ் என்னோடய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் யாருமே இது வரைக்குமே ஒரு தேங்க்ஸ் ப்ரோ, ஒரு ஈஸியாக இருக்குது, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு யாருமே கமெண்ட் பண்ணதில்லை. டசன்ட் மேட்டர், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோட 100% எனக்கு தெரியும் இந்த டெக்னிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். என்னோட வீடியோ டிப்ஸை பார்த்து நீங்கள் ஷோவில் யூஸ் பண்ணி அந்த ஷோவில் வந்து ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி. அதுவே எனக்கு போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டிஜே அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே இன் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. நான் உங்கள் டிஜே ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து டிராக்டரில், அதாவது டிராக்டர் ப்ரோ 3ல் ரெக்கார்ட் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எல்லா வீடியோஸுமே பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பிகினர் டிஜேவாக இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோஸ் பார்க்கணும், நிறைய விஷயம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் ப்ரொஃபஷனலாக டிஜேயிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமியில் வந்து எல்லா கோர்ஸுமே டீச் பண்ணுறோம். மியூசிக் ப்ரொடக்ஷன், டிஜேயிங், அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக டிஜேயிங்கில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜேக்கு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஒரு கார்பரேட் டிஜே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் ஒன்று இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எல்லா வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டிஜேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற செட்டு எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண தெரியாமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து டிராக்டர் ப்ரோ வெர்ஷன் 3. நான் யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் டிராக்டர் S2 Mark 3. ஸோ இதை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நீங்கள் வந்து உங்கள் டிஜேயிங் செஷன் ரெக்கார்ட் பண்ணுன்ட்டு. ஸோ டிஜேயிங் செஷன் ஏன் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? 2 இம்பார்ட்டன்ட் ரீசன். ஒன்று வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், கரெக்டாக? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது நல்லா எனர்ஜியாக இருக்கும், வைபாக இருக்கும், டான்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் லேட்டர் ஆன் அந்த ரெக்கார்ட் பண்ண செட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, எந்த இடத்துல ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். லைவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், பிரச்சனையாக இருக்காதுன்னா அந்த எனர்ஜியில் வந்து எல்லாமே டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க, மிக்சிங் நெக்ஸ்ட் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் வந்து கேட்கும்போது தான் உங்களோட மிஸ்டேக்ஸே தெரியும். அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். 2வது ரீசன் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா, யாராவது உங்களோட மிக்சிங் கேட்குறாங்க, யாராவது உங்கள் செட் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்கள் செட் வந்து ஷேர் பண்ணலாம். யாராவது உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்டாப் வீடியோ கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிட்டு நீங்கள் அதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே விஎம்டிஜே நம்ம டீச் பண்ணுவோம். எப்படி நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம், எப்படி டிஜே நல்லா சம்பாதிக்கலான்ற டிப்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் டிஜேயிங் கரியரை ப்ரொஃபஷனலாக எடுத்து போனீங்கன்னா ஸோ விஎம்டிஜே ஜாயின் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக டிஜேயிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பண்ண ஸ்கிப் பண்ணாதீங்க. டிஜே சாஃப்ட்வேர்ஸில் மோஸ்ட் ஆஃப் எல்லா சாஃப்ட்வேர் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து டிராக்டர். ரெக்கார்டிங் பண்ணும்போது ஹை குவாலிட்டி ரெக்கார்ட் ஆகும், வெளியே எந்த நாய்ஸுமே உள்ள ரெக்கார்ட் ஆகாது, வெறும் சாங்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். நான் ஒரு 2 ட்ராக் போட்டிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஆன் பண்ணுவோம். ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுடைய சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சேவ் ஆகும். நீங்கள் வந்து இது மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இங்கே இன்டர்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டர்னல் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கிரேடோட இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா, இங்கே பேரலல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன நேரமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எக்ஸ்டெண்டட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கும் எஃப்எக்ஸ் கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஐக்கான் இருக்குல்ல, இதை ரெக்கார்டிங் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணால் இங்கே ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து லூப் ரெக்கார்டர் இருக்கும். இது லூப் ரெக்கார்டர். இதை யூஸ் பண்ணாதீங்க, லூப் ரெக்கார்டர் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ப்ராப்பர் மிக்சிங் ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் சைடில் இருக்கிற எஃப்எக்ஸ் கீழே இருக்க இந்த ஒரு ரெக்கார்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ராக் ப்ளே பண்ணால் இங்கே வந்து சிக்னல் வரும். பார்த்தீங்களா, நான் சேனல் ஓப்பன் பண்ணால் தான் சிக்னல் வருது, சேனல் க்ளோஸ் பண்ணால் சிக்னல் வராது. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் என்ன அவுட்புட் ப்ளே பண்ணுறீங்களோ அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். க்ளோஸ்ட் அவுட்புட், அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணி சாங்கை சர்ச் பண்ணுறீங்க, சாங்கை க்யூப் பண்ணுறீங்க, அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. எப்போ நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ உங்களை லைவ் செட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஆடியன்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு டிஜேக்கு தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஷன் ஷோக்கு வந்து ஒரு ரேம்ப் வாக்காக உங்களுக்கு மியூசிக் கேட்டிருக்கலாம், ஒரு 2 hour செஷன் கேட்டிருக்கலாம். அதுக்கெல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேர்
ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ சேனல் ஓப்பன் பண்ணுறேனோ அப்போ தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனே எனேபிள் ஆகுது. கெயின் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கெயின் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அது ஸ்டாண்டர்டாக அந்த 0 dBலே விட்டுடலாம். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் ரெக்கார்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம ரெக்கார்ட் ஆன் பண்ண உடனே ரெக்கார்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நான் இங்கே இண்டிகேஷன் எதுவுமே வரல, ஏன்னா சேனல்ஸ் க்ளோஸாக இருக்குது. இப்போ நான் சேனல் ப்ளே பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இங்கே வந்து எனக்கு அந்த லெவல்ஸ் காட்டிடும். மோஸ்ட் ஆஃப் பீக் போடாதீங்க, பீக் போகாமல் பார்த்துக்கோங்க. இங்கே கெயின் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கெயின் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீக் போகாது. ஸோ பீக்ன்றது ரெட் மார்க், இந்த எட்ஜில் ரெட் மார்க் வரக்கூடாது. ரெட் மார்க் வராமல் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா க்ளீனாக இருக்கும் ரெக்கார்டிங். ஸோ ரெட் மார்க் வந்துச்சுனாலே நீங்கள் கெயின் கம்மி பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணால் அங்கேயும் கட் ஆகுது, ஓப்பன் பண்ணால் இங்கேயும் ஓப்பன் ஆகுது. அப்போ ரெக்கார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் கட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து சவுண்ட் இருக்காது, எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து மியூசிக் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் வந்து அந்த பிளேலிஸ்ட் லைப்ரரி இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் லைப்ரரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ண ட்ராக்ஸ் இங்கே இருக்கும், இதை லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ட்ராக் பாருங்கள், நான் எங்கெல்லாம் நான் வந்து மியூசிக்கை ட்ராப் பண்ணேன், அதாவது ஃபேடராக கீழே இருக்கணும் அங்கெல்லாம் வந்து மியூசிக்கில் சைலண்ட்டாக இருக்குது. எங்கெல்லாம் நான் ஃபேடரை மேலே ஏற்றினோ அங்கெல்லாம் வந்து ரெக்கார்டாக இருக்குது. அதாவது ஹெட்ஃபோனில் க்யூ பண்ணுறது, நீங்கள் சாங்ஸ் செக் பண்ணுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. எப்போ நீங்கள் ஃபேடரை வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ தான் ரெக்கார்ட் ஆப்ஷனே ஆன் ஆகும். இது வந்து ரொம்ப க்ளீன் மிக்ஸாக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெக்கார்டிங் செஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மிக்சிங் தெரியலன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே ப்ரொஃபஷனல் DJ மிக்சிங் பற்றி டீச் பண்ணுவோம். எப்படி ப்ராப்பராக டிஜேயிங் பண்ணணும், டிஜேயிங் பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VMDJ அகாடமி கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye from DJ Rahul.